இன்னைக்கு நம்ம கிளாஸ் 7 ஹிந்தி நியூ என்சிஆர்டி சிலபஸ் மல்ஹார் புக்கினுடைய லெசன் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ஒரு போயமோட பேரு வர்ஷா பஹார். வர்ஷா பஹார் அப்படின்னா ரெய்னி சீசன் அர்த்தம். இந்த கவிதால கவி ரெய்னி சீசன் அப்போ எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், விவசாயம் ஃபார்மர்ஸ் வரைக்கும், எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸ், ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ், பச்சை பசேல்னு மாறக்கூடியது எல்லாமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. கவிதாவை நம்ம லைன் பை லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். वर्षा बहार सबके मन को लुभा रही है. लुभा रही है அப்படின்னா கேப்டிவேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது அட்ராக்ட் பண்ணுது, கவர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். வர்ஷா பஹார் என்ன பண்ணும், இந்த ரெய்னி சீசன் என்ன பண்ணுன்னா சப்கே மண்ணுக்கோ எல்லாரோடைய மனசையுமே கேப்டிவேட் பண்ணக்கூடியது. நப் மே சடா அனூட்டி கன்கோர் சா ரஹி ஹை. நப் அப்படின்னா ஆகாஷ், ஸ்கைன்னு அர்த்தம். ஸ்கையில் சட்டா அப்படின்னா ரொம்ப அழகான, அனூட்டி அதே மாதிரி யூனிக்கான, கன் கோர் டார்க்னஸ், அந்த டார்க்னஸே ரொம்ப ஒரு அழகு. நம்ம கரு மேகம்னு சொல்லுவோம் இல்லையா, மழை தரக்கூடிய அந்த கரு மேகம், அந்த டார்க்னஸே எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, சட்டா அனூட்டி கனுகோர் சாரஹி அப்படி ஸ்ப்ரெட் ஆகி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கை ஃபுல்லுமே ஒரு டார்க்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. பிஜிலி சமக் ரஹி ஹை, பாதல் கரஜ் ரஹே ஹை. பிஜிலி லைட்னிங், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மின்னல் வரும். ரெய்னி சீசனில் நம்ம மின்னல் பார்க்கலாம் இல்லையா. ஸோ மின்னல் வந்து எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கும் இல்லையா. பிஜிலி சமக் ரஹி ஹை, ஷைனிங்காக இருக்குது. பாதல் கரஜ் ரஹே ஹை, தண்டரிங் சவுண்டும் நம்மளுக்கு கேட்குது. க்ளவுட்ஸ்லேருந்து நம்மளுக்கு மின்னல் வரும்போது நம்மளுக்கு தண்டர் சவுண்டும் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ பாதல் கரஜ் ரஹே ஹை, பானி பரஸ் ரஹா ஹை. இது எல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு என்னமும் வருது, பானி ரெயினும் வருது. பானி பரஸ் ரஹா ஹை, ரெயினிங்கும் இருக்கு. झरने भी ये बहे रहे हैं. झरने, ये झरने भी, இந்த झरना, இந்த வாட்டர் ஃபால்ஸும் கூட பஹே ஹே, தண்ணி தந்துட்டு இருக்கு, அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு தண்ணின்னு சொல்கிறாங்க. மழை வரும்போது எல்லா அந்த தாலாபு, பாண்டு எல்லாமே நிறையும் இல்லையா. ஸோ அதுலேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு தண்ணி வருது, அதை தான் சொல்கிறாங்க. பானி பரஸ் ரஹா ஹே, ஏ झरने भी बहे है அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். चलती हवा है ठंडी, हिलती है ढालियाँ सब, भागों में गीत सुंदर गाती है मालिने अब. चलती हवा है ठंडी, இப்போ என்ன நடக்குது, ठंडी हवा चलती हैன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக சில்லுன்னு காற்று அடிக்குது. ரெய்னி சீசனில் நமக்கு தெரியும் இல்லையா, எப்படி இருக்கும், காற்று அப்படியே சில்லுன்னு அடிக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, நம்மளுடைய மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. चलती हवा ठंडी, ஹில்தி டாலியா சப், அப்படியே இந்த கிளைகள் எல்லாம், பிரான்ச்சஸ்லாம் என்ன ஆகும், ஹில்தி அப்படியே மூவ் ஆகும், காற்றுல அப்படியே மூவ் ஆகும். சப் பாகோ மே கீத் சுந்தர் காத்தி ஹே மாலினே அப். அப் இந்த சமயத்தில், இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்க சமயத்தில் நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது, கிளைகள்லாம் நல்லா அந்த காற்றுல வீசிட்டு இருக்க அந்த சமயத்தில் மாலினே, கார்டனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாகோமே கார்டனில் கீத் சுந்தர் காத்தி ஹே, ரொம்ப அழகான பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சந்தோஷமான, நம்ம எல்லாருக்குமே பாட்டு வரும் இல்லையா. அப்போ அந்த கார்டனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாகி அவங்களும் அந்த கார்டனில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. தாலோ மே ஜீவ் ஜல்ஜர் அதி ஹை பிரசன்ன ஹோத்தே, ஃபிர்தே லகோ பபீஹே ஏ கிரீஷ்ம தாப் கோதே. தாலோ மே ஜீவ் ஜல்சர், ஜீவ் ஜல்சர்னா அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ்னு அர்த்தம். அதாவது நீரில் வாழக்கூடிய அந்த கிரியேச்சர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், அக்வாட்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த லிவிங் திங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே தாலோமே, பாண்டில், குளம்ல, அதிக பிரசன்ன ஹோத்தே ரொம்ப சந்தோஷமாகுது. சில்லுன்னு காத்தடிக்குது, தண்ணி மழை வருது, தண்ணி நிறையும் போது அந்த பாண்டில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, ரொம்ப சந்தோஷமாகுது. ஃபிர்தே லக்கோ பபீஹே, பபீஹேனா குக்கு பேர்ட்ஸ், லக்கோனா பாருங்கன்னு அர்த்தம். ஃபிர்தே, ஸோ இந்த குக்கு பேர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஃபிர்தே எல்லா இடத்துலையும் பறந்து திரியுது. கிரீஷ்ம தாப்பு கோத்தே, இப்போ வந்து ரெய்னி சீசன்றதுனால கிரீஷ்ம அந்த சூடு, வெயில் காலத்தினுடைய தாப், அந்த ஹீட்டு வந்து கோத்தே போயிடுச்சு, அதுக்கு அதுலேருந்து அது ரிலீவ் ஆயிடுச்சு. அந்த ரிலீவ் ஆன அந்த குக்கு என்ன பண்ணுது, எல்லா இடத்துலையும் பறந்து திரியுது, அவ்வளோ சந்தோஷமாக திரியுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ பிக்சரில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. करते हैं नृत्य वन में देखो ये मोर सारे, भेंडक लुभा रहे हैं गाकर सुगीत प्यारे. करते हैं नृत्य वन में देखो ये मोर सारे. பாருங்க இந்த எல்லா மயிலும் देखो ये सारे मोर நிருத்யு வன்னுமே கர்த்தே ஹே, எங்க டான்ஸ் ஆயிட்டு இருக்கு, வனத்துல மழை பெய்யறதுனால அந்த வனத்துல அதுங்களும் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆயிட்டு இருக்கு, ஃபாரஸ்ட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மீண்டக் லுபா ரஹே ஹே காக்கர் சுகீத் பியாரே. சுகீத் அப்படின்னா ரொம்ப அழகான பாடல்களை, பியாரே காக்கர் ரொம்ப அழகான பாடல்களை ரொம்ப லவ்வபிளாக பாடி, காக்கர் பேண்டக்கு லுபா ரஹே ஹே, அந்த ஃப்ராக்ஸ் கூட நம்மளை அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க, கேப்டிவேட் பண்ணுது. ரொம்ப அழகான அந்த பாட்டை சந்தோஷமா பாடி ஃப்ராக்ஸ் கூட நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி மயிலும் வந்து ஃபாரஸ்ட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. கில்தா குலாப் கைசா சௌரப் உடா ரஹா ஹே, बागों में खूब सुख से आमोद चा रहा है. கில்தா குலாப் கைசே. ஸோ இந்த ரோஸை பாருங்க, அது எப்படி பூத்துருக்குன்னு பாருங்க. கைசா அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க, எவ்வளோ அழகா பூத்துருக்கு பாருங்க. குலாப் கைசா கில்தா சௌரப் உடா ரஹா அது என்ன பண்ணுது, ஃப்ராக்ரன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அந்த வாசனையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. சௌரப் உடா ரஹா ஹே பாகோ மே கூப் சுக் சே. ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் என்ன பண்ணுது, எல்லா இடத்துலையும் அந்த கார்டனில் ஃபுல்லுமே கூப் சுக்கு சே ரொம்ப சந்தோஷமா சந்தோஷத்தை பரவுது. ஆமோத் ஆமோத் அப்படின்னா ஜாய், ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம். சாரஹா ஹே எல்லா இடத்துலையும் அந்த ஹாப்பினஸ் பரவி இருக்கு. பாகோ மே கூப் சுக்கு சே சௌரப் உடா ரஹா ஹே. ஸோ கார்டனில் ரொம்ப அழகாக அந்த வாசனை பரவுறதுனால எல்லா இடத்துலையும் சந்தோஷம் பரவி இருக்கு. சல்தே ஹே ஹன்ஸ் கஹீ பர் பாந்தே கதார் சுந்தர். இந்த ஹன்ஸ் அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹன்ஸ் பேர்டு என்ன பண்ணுது, அதுவும் சந்தோஷமா இருக்கு. சல்தே ஹே ஹன்ஸ் கஹீ பர், எங்கேயோ ஒரு இடத்துக்கு அப்படியே போகுது, ஒரு இடத்துல தண்ணியில் அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது. பாந்தே கதார் சுந்தர், கதார் அப்படின்னா கியூ, ரொம்ப அழகா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி, பாந்தே கதார் சுந்தர் ரொம்ப அழகான லைனை ஃபார்ம் பண்ணி, காத்தே ஹே கீத் கைசே இவ்வளோ அழகான ஒரு பாட்டை பாடுது. லேத்தே கிசான் மனுஹர். ஸோ கிசான் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, விவசாயி, அவங்களுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமான பாட்டை பாடிக்கிட்டே அதுவும் லைன் ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. इस भांति है अनोखी वर्षा बहार भूपर, सारे जगत की शोभा निर्भर है इसके ऊपर. इस भांति है अनोखी, இது எந்த மாதிரி இருக்கு, அனோக்கி ரொம்ப யூனிக்கா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கு. வர்ஷா பஹார் பூப்பர், பூனா பூமின்னு அர்த்தம். இந்த பூமியில இந்த வர்ஷா பஹார் ரெய்னி சீசன் எப்படி இருக்கு, ரொம்பவும் வித்தியாசமா ரொம்பவும் யூனிக்கா இருக்கு. சாரே ஜகத் கி ஷோபா, இந்த சாரே ஜகத் இந்த ஃபுல் உலகத்தினுடைய அழகு, இஸ்கே ஊப்பர் நிர்பர் ஹே, நிர்பர்னா டிபெண்ட் ஆகி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பூரா உலகத்தினுடைய அழகே இந்த ரெய்னி சீசன்ல தான் டிபெண்ட் ஆகியிருக்கு. இந்த ரெய்னி சீசனை சார்ந்து தான் இந்த பூமியோட அழகே இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கே அந்த ரெய்னி சீசன்ல இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கு, அவ்வளோ அழகா வந்து லைன்ஸ் சொல்லியிருக்காரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த கவிதாவை நம்மளுக்கு எழுதினவர் முகுந்தர் பாண்டே. ஸோ ரொம்ப நேரம் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா அந்த கவிதாவை கேட்டால், அப்போ கண்டிப்பாக முகுந்தர் பாண்டேயை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவரை பற்றின ஃபியூ லைன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். वर्षा बहार का मनोरम दृश्य रचने वाला मुकुंदर पांडे का जन्म छत्तीसगढ़ के बिलासपुर में हुआ था. ஸோ வர்ஷா பஹார் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு மனோரம் திருஷ்ய அட்ராக்டிவான ஒரு சீனரியை நம்மளுக்கு கொடுத்த, அந்த சீனே நம்ம பார்த்தா மாதிரி இருந்தது இல்லையா, அதை கொடுத்த முகுந்தர் பாண்டேஜி எங்கே பிறந்திருக்காரு, छत्तीसगढ़ बिलासपुर பிறந்திருக்காரு. प्रकृति सौंदर्य की विभिन्न छवियां उनकी रचनाओं में देखने को मिलती है. அவரோட ரைட்டிங்ஸ்ல நம்ம நிறைய என்ன பார்க்கலாம் அப்படின்னா प्रकृति सौंदर्य नेचर ब्यूटी பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. किशोरावस्था में ही उन्होंने कविता और लेख आदि लिखना शुरू कर दिया था. கிஷோராவஸ்தான சைல்ட்ஹுட் டேஸ்லேன்னு அர்த்தம். சைல்ட்ஹுட் டேஸ்லேயே அவர் நிறைய கவிதை लेख நிறைய எஸ்ஸேஸ் மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. उस समय की पत्रिकाओं सरस्वती और माधुरी में उनकी रचनाएं
प्रमुखता से प्रकाशित होती थी. ஸோ அந்த சமயத்தில் வெளியான மேகசின் சரஸ்வதி और மாதுரி அப்படின்ற அந்த மேகசினில் அவரோட ரைட்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவரோட ரைட்டிங்ஸ் கண்டிப்பாக அதில் பிரகாஷித் होते हैं पब्लिश ஆயிருக்கும். हिंदी साहित्य में मुकुटधर पांडे के योगदान को देखते हुए भारत सरकार द्वारा इन्हें पद्मश्री सम्मान दिया गया था. हिंदी साहित्य में हिंदी लिटरेचरिல் முகுட்தர் பாண்டேனுடைய யோகதான் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதை பார்த்து பாரத் சர்க்கார் நம்மளுடைய கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க, பத்மஸ்ரீ சம்மான் பத்மஸ்ரீ அவார்டை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அவர் நிறைய கவிதாலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஹிந்தி லிட்ரேச்சருக்காக. ரொம்ப அழகான கவிதா. சில்ட்ரன் திரும்பவும் ரீட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.